கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அல்லவா? இந்த தேவனை நாம் அதிகமாக தியானித்து கொண்டு வரோம். அவர் எப்படி வழி நடத்துகிறார்? நம்முடைய வாழ்க்கை பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது. இந்த பயணத்திலே நாம் நினைக்கிறோம் நம்முடைய பலத்தினால்தான் நாம் வாழ்கிறோம், நம்முடைய படிப்பினாலே, நம்முடைய பேக்ரவுண்டு எவ்வளோ சப்போர்ட், அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. சில பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள், எப்படி கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு வேக்கு வண்ணமாக இருக்கும். அவருடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது தேவன் அதை எப்படி நம்ம அந்த வார்த்தை கொண்டு எப்படி வழி நடத்துகிறார். இந்த வார்த்தையினால தான் நீங்கள் இந்த நாள் முதல் கொண்டு உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தையை தான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அந்த சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். பாருங்க, கர்த்தர் சொல்கிறவர், பலன் கொண்டு திடமனதாயிரு. ஒரு வார்த்தை இருக்கிறது, பலன் கொண்டு திடமனதாயிரு. பலன், ஒரு மனிதனுக்கு சூழ்நிலைகள் வருகிறது, ஏதோ ஒரு காரியங்கள் நடக்குது, பிரச்சனைகள் நடக்கிறது, வருகிறது. அப்போ நீங்கள் போகிறீங்க, அவங்ககிட்ட போய் நின்று சொல்கிறீங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லு, பலன் கொண்டு திடமனதாயிரு. பலனாக இருப்பா, எதை பற்றி கவலைப்படாத, இருக்கிறார் கர்த்தர் அப்படி சொல்லும் பொழுது அந்த வார்த்தை எப்படி பாருங்கள், உங்களுக்கு ஒரு அது என்னது பலன், அதாவது ஒரு ஒரு இராணுவ வீரன் எப்படி கவசம் அணிஞ்ச உடனே அவனுக்கு ஒரு கம்பீரமான ஒரு இது வருது பாருங்கள், அப்படிங்கிற ஒரு தைரியம், என்னால் முடியும் அப்படிங்கிறது. அதாவது அந்த அந்த மாதிரி ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை பாருங்கள், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கவலைப்படாத, சோர்ந்து போகாத, எதை பற்றி நீ நினைக்காத, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள்கிட்ட பாருங்கள், இந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாங்க, திகையாதப்பா. இப்போ ஒரு பிள்ளைகள் இப்போ எக்ஸாம் எழுத போகுது, பயப்படாத, பயப்படாமல் எழுது, கர்த்தர் கூட இருக்கிறார், இப்படி நீங்கள் வார்த்தையை சொல்லி அனுப்பியிருக்கீங்களா? இப்போ நீங்கள் ஒரு பிள்ளை வெளியே போகுது, பயப்படாத, எல்லாம் கர்த்தர் இருக்காருப்பா. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த பிள்ளை பயந்த சூழ்நிலை இருந்தாலும் அதற்கு தகுந்தால் அந்த சிச்சுவேஷனை தேவன் மாற்றி அவனுக்கு ஒரு பலனை கொடுப்பார். எப்படி? இந்த வார்த்தை தான். எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார் அதை தான் நம்ம அதிகமாக தியானித்துட்டு வருகிறோம். எப்படி வழி நடத்துகிறார்? இந்த வார்த்தை கொண்டு தான் வழி நடத்துகிறார். அது சொல்ல அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. திகையாதே, கலங்காதே, கண்ணீர் விட்டு அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இந்த வார்த்தை மூலமாக உங்களுடைய உள்ளம் பூரிக்கிறது. மனிதன் பாருங்கள், சில நேரத்தில் சூழ்நிலைகள் நெருங்கும் பொழுது தன்னாலே அழ ஆரம்பிக்கிறான். பெண்களும் அப்படி தான் மற்ற சூழ்நிலைகள். ஏனென்றால் அந்த சூழ்நிலையானது இந்த புவியீர்ப்பு விசை எப்படிங்கிறது எல்லாமே இழுக்குது. அதற்கு மேலான ஒரு பிரமாணம் இருக்கிறது என்றால் இந்த தேவனுடைய வார்த்தை தான். அதைத்தான் நாம் அதிகமாக இந்த எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார் என்றதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா அழகாக கவனித்து கொண்டு இருந்தால் உங்களுடைய உள்ளம் பாருங்கள், இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் ஒரு வீரன் போல, நான் சொன்னோம்ல அந்த மாதிரி அப்படி கம்பீரமாக இருப்பீங்க. உங்களுக்கு குறைவே இருக்காது. வார்த்தை இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது. சொல்லுறாரு, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம், நீ எங்கே போறியோ, நீ எங்கேனாலும் போ, எந்த காரியத்தினாலும் சரி, நல்ல காரியங்கள், நல்லா படிக்கிறது, வாங்கிறது, எல்லா விஷயங்களையும் நீ செய், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ சரியாக செய் அப்படின்னு சொல்கிறார். தேவன் சொல்கிறார், செய்கிற வேலை சரியாக செய்யணும். வேலை தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். சில பேர் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ 9 மணிக்கு போனால் 5 மணிக்கு வெளியே வந்துடணும், மற்றபடி நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது, அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு இது போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்தணும். தேவன் அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு தாளத்தை வைத்திருக்கிறார். அதான் ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமுக்கு வேலையை கொடுத்தார், எல்லாத்தையும் உண்டு பண்ணார். சும்மா உட்காந்து தின்னுட்டு அப்படியே இருக்கிறதுக்கா? இல்லை, அவனுக்குள்ளே இருக்கிற தாளந்த, ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற தாளந்த வெளிக்கொண்டு வரும். நான் வேலை செய்யணும். நீங்கள் பாருங்கள், வேலை ஸ்தலத்தில் பாருங்கள், நிறைய பேர் வேலை செய்யும் பொழுது தான் அவனுடைய தாளந்தில் வெளியே ஓடும். என்னென்னலாம் கற்றுக்கொள்கிறான். ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இல்லை வேறு மற்ற தொழில் இருக்குது, ஒவ்வொரு நாளும் அவன் ஒவ்வொன்றா கற்றுக்கொள்கிறான். எல்லாருமே புதிதாக கற்றுக்கொண்டு, ஏன்னா புதுசாக இப்போ நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. கற்றுக்கொள்ளும் பொழுது என்னெடுது, அவனுக்குள்ள இருக்கிற அந்த திறமை வெளிப்படுது. பாருங்கள், இன்றைக்கி எத்தனை விதமான திறமைகள், இந்த ஒவ்வொரு நிமிஷங்களும் இந்த உலகத்தில் திறமைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மனுஷனுடைய எண்ணங்கள் அந்த அளவுக்கு பேய்கின்றிருக்கு. தேவன் அந்த அளவுக்கு கொடுக்குறாரு பாருங்கள். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பாருங்கள், அவருடைய வார்த்தை கொண்டு எப்படி நம்மளை வழி நடத்துகிறார். இதைத்தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி காரியத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்.
தேவனுடைய வார்த்தை அது எப்படி வழி நடத்துகிறார். இந்த மாதிரி வார்த்தைகளை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி வீடுகிட்ட வந்து சொல்லுங்க, நான் இருக்கேம்மா, நீ கவலைப்படாத, ஒரு ஒரு சோர்ந்து போன நேரத்தில் நான் இருக்கிறேன். வெளியே நீங்கள் உற்றார் ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி பாருங்கள், ஏதாட்டு ஒரு பிரச்சனை வந்து, ஏன் கவலைப்படுறேன், நான் இருக்கேன்ல, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு நான் உனக்கு கொடுக்குறேன்டா, உனக்கு பணம் உதவியாக நான் செய்கிறேன், வேறு ஏதாவது பிரச்சனையா நான் இருக்கிறேன். அந்த வார்த்தை பாருங்கள், அவனுக்கு என் ஃப்ரெண்ட் இருக்கலாம், எங்கள் தகப்பன் எங்கள் டேடி இருக்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, எனக்கு ஒரு குறை இருக்காது, எனக்கு செல்வத்திலையும் குறை இருக்காது, ஒன்றிலையும் குறை இருக்கிற, இப்படி இந்த வார்த்தைகளை தேவன் உங்கள் குடும்பத்திலே விதைக்க அவர் சொல்கிறார். இந்த விதையானது உங்களுக்கு அற்புதமான தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களுடைய குடும்பம் இப்படி தான் வழிநடத்த போகிறது. ஏனென்றால் எப்படி வழி நடத்துகிறார் அப்படின்னா, கர்த்தர் இதை கொண்டு தான் வழி நடத்துகிறார், வார்த்தை கொண்டு தான். இந்த வார்த்தை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும். ஆமாம், வேறு தவறான வார்த்தைகளை, புண்படுத்துகிற வார்த்தைகளை விட்டு, இப்படிப்பட்ட வார்த்தைகள் நிறைய இருக்குது. பைபிள்லேருந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய கிடக்கு. இதை நீங்கள் உங்களுக்கு அப்படி எடுக்க முடியலன்னா இந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சொல்லுகிற, திகையாதே, கலங்காதே, நான் போகும் இடமெல்லாம் உன் கூட வரேன்ப்பா, நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு எல்லா இடத்துல நீ எங்கு சென்றாலும், எந்த ஸ்தலத்தில் வேலை செய்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் உனக்கு குறையே இருக்காதுப்பா, அப்படி தான் நான் உன்னை வழி நடத்துகிறேன் இந்த வார்த்தை கொண்டு. அவர் சொல்லார், நீ ஏன் கலங்காத. யாரா அழுதா ஏதாட்டு துக்கப்பட்டால் ஏதாட்டு கூட ஒன்றும் நடக்குமா? நடக்காது. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்குறேன், சூழ்நிலைகள் நிறைய இருந்தாலும் அவர்கள் அதை ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. அதாவது அதை இது என்ன அப்படின்னு சொல்லி இதில் விடையும் அவங்க அதிலிருந்து மீட்டெடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்தவங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு இருக்கிற அந்த வில் பவர், அதாவது முடியும் அப்படிங்கிறது, அந்த வார்த்தை, முடியும்னா முடியும். சிலவங்க சோர்ந்துருவாங்க, என்ன வாழ்க்கை, இது என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறபோது கிடையாது. இந்த உலகத்தில் இந்த அண்ட சராசரி படைத்தவர் உங்களுக்கு எல்லாத்தையும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். முடியாது ஒன்றுமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முடிக்கிற காரியத்தை நீங்கள் இது என்னால் முடியும், நான் செய்வேன், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், ஒரு வார்த்தை கொண்டு என்னை வழி நடத்துகிறார். எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார்? இப்படி தான் வழி நடத்துகிறார். அதுதான் நம்ம ஒரு நாள் தியானிக்கிறோம், எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார். இதை நீங்கள் ஒரு நாளும் தொடர்ந்து வருகிற வீடியோ நீங்கள் தொடர்ந்து விட்டுறாங்க. இப்போ தான் இந்த தொடரை நான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் எப்படி இந்த வீடியோ கேட்டிங்கன்னா அடுத்த பின்னுள்ள வீடியோ நீங்கள் கேட்கலாம். இந்த வார்த்தைகள் பாருங்கள், சின்ன சின்ன வீடியோ தான், 6 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோ தான். நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையானது என்ன பண்ணுது, உங்களுக்கு வாழ்வை கொடுக்கிறது. நீங்கள் அந்த சிறு வார்த்தைகள் தான் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளமானது என்ன தெரியுது, அந்த வார்த்தையானது உள்ளே போகுது. நீங்கள் எதுக்கு உள்ளத்துக்குள்ளே இடம் கொடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு அதே மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் எண்ணங்களை இந்த உலகத்தில் எண்ணங்கள் ஆயிரக்கணக்கான தோட்டங்கள் வரும். ஆனால் நீங்கள் உள்ளே எதை விதைக்கிறீர்களோ உள்ளத்திலே, அது ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த வார்த்தைகளை நீங்கள் தினமும் கேட்கும்போது உங்களுக்கு மற்ற வார்த்தைகள்லாம் வராது. மற்ற வார்த்தைகள்லாம் வரும் பொழுது, இல்லை ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கிறது, அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய சூழ்நிலை இருக்குது, அவன் சொல்லிடுறார், திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுறார். இந்த வார்த்தையானது என்னை உயிர்ப்பித்து என்னுடைய வாழ்க்கையை அழகாக வழி நடத்துகிறது. அதனால்தான் கர்த்தர் இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு உங்களை வழி நடத்துகிறார். எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார்? வார்த்தை கொண்டு. ஆகையால் நீங்கள் எதுக்கு சோர்ந்து போகாதுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாத்தையும் இந்த வார்த்தை கொண்டு, உங்களுக்கு இந்த தேவனுடைய வார்த்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை திறனை மாற்றுவதற்கு எனக்கு முழு ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த தேவன், அந்த வார்த்தை கொண்டு உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தையானது என்ன பண்ணுகிறது என்றால், உங்களை குடும்பத்திலும் மற்ற சூழ்நிலையிலும் உங்களை உயிர்ப்பிக்கும். எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார் என்றால், வார்த்தை கொண்டு. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.